மரியாவை தடுக்காதீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மரியாவை தடுக்காதீர்கள். லாசரின் சகோதரி மரியாள் மீண்டும் பரிமள தைலத்தை இயேசுவின் பாதங்களில் ஊற்ற முற்படுகின்ற பொழுது அதை குறித்து கவலைப்படக்கூடியவர் யார்? யூதாஸ். இதை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று ஒரு விதமான கவலை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அங்கேதான் இயேசு சொல்லுகிறார், அவளை தடுக்க வேண்டாம். இதே மரியாள் லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும் பிரியமானவர்களே, இயேசுவின் பாதங்களிலே கண்ணீரை பொழிந்து கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தை பூசி ஓயாது முத்தம் செய்தாள். அங்கே நறுமண தைலம் பூசுகின்ற பொழுது அவள் தன் மரணத்துக்காக அதை செய்தாள். இந்த காரியத்தை, நறுமணம் தைலம் பூசுகின்ற இந்த காரியத்தை மரியாள் லூக்கா 7 செய்கின்ற பொழுது இயேசு அவளுடைய மரணத்தை அங்கே எண்பித்தார். என்னால் பாவத்து நிமித்தம் அவள் இறந்திருக்கிறான். எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆன்மா சாகும். ஆக பாவத்து நிமித்தம் அவள் இறந்திருக்கிற அவள் உயிர் பெறும்படியாக, பாவ மன்னிப்பை பெறும்படியாக, நிம்மதி நிறைவை பெறும்படியாக அவனுடைய பாதங்களை அழுது கண்ணீரை பொழிந்து கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தை பூசுகிறாள். அங்கே இயேசு அவள் மரணத்தை சுட்டி காண்பிக்கிறார். இங்கே மரியாள் இயேசுவுக்கு நடக்கவிருக்கிற மரணத்தை சுட்டி காண்பிக்கிறார். அதனால தான் தடுக்காதீங்கன்னு சொல்றார். ஏன்னால் அவள் பூசுகிற தைலம் யூத முறைப்படி சடலங்களுக்கு, இறந்த உடல்களுக்கு பூசப்படுகிற தைலம். 2ஆம் நாளிலே 3ஆம் நாளிலே அந்த துகில் மீது அந்த தைலத்தை அவர்கள் பூசுவார்கள். அதனால் மகதலேன் மரியாள் அதிகாலமே சென்று ஆண்டவரை சந்திக்க கல்லறைக்கு போகிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது ஒரு இறந்த உடலுக்கு பூசப்படுகிற தைலத்தை விலை உயர்ந்தது. அதான் அதை இங்கே பூசுகிறப்படினால தடுக்காதீங்க. நான் இந்த உலக இரட்சணியத்திற்காக, மீட்புக்காக இறக்கப் போகிறேன் என்பதை, மரிக்கப் போகிறேன் என்பதை என்பிக்கும்படியாக அவள் செய்கிறாள். என் மரணத்தின் பொருட்டே அவள் செய்கிறாள். அவளை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறாள். அங்கே இயேசு மரியாளின் மரணத்தை என்பித்தார். அந்த சம்பவம் அதற்காக அமைந்தது. இங்கே நடக்கிற சம்பவம் மரியாள் இயேசுவுக்கு நடக்க இருக்க மரணத்தை சம்பவிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள், நான் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது கடவுளுடைய வெளிப்பாடுகளை, கடவுளுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அவள் அறிந்தோ அறியாமலோ அந்த காரியம் செய்கின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆகவே நம்மையே கடவுளுக்கு நறுமணமிக்க காணிக்கை வழிபொருளாய் ஒப்புக் கொடுப்போம். அவர் பாதங்களை முத்தம் செய்வோம். அவரிடத்தில் நம்மை முழுமையாக கையளிப்போம். இயேசு மரணித்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு இந்த உலகத்துக்கு மீண்டு வருவார் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.